இது வந்துங்க வெளிநாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஏழ்மையான கூலி தொழிலாளி ஒருத்தர் இருந்தாப்படி ஒரு நாள் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றார். அப்படி வீட்டுக்கு திரும்பி வர்ற வழியில் ஒரு குட்டையை பார்க்குறாரு. அந்த குட்டையில் ஒரு சின்ன பையன் தெரியாமல் மாட்டிக்கிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காப்புல. உடனே அந்த கூலி தொழிலாளி, என்ன குட்டையில் எப்படி மாட்டினா, வெளியே வர முடியாதே, ஒரு சேரும் சகதியுமா இருக்கே அப்படின்னு எதையும் எதிர்பார்க்காம அவன் கொண்டு போன மம்முட்டி கடப்பாரெல்லாம் கீழே போட்டுட்டு குட்டையில் தன்னை போல குதிச்சு இப்படி கஷ்டப்பட்டு அந்த பையனை கரை சேர்த்திட்டாப்புல. அவனும் உசுரோட பொழைச்சிக்கிட்டு எந்த ஊருப்பா என்னன்னு கேட்டுட்டு பத்திரம் வீட்டுக்கு போ அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாப்புல. மறுநாள் காலையில் இருந்துச்சு பார்த்தா அந்த கூலி தொழிலாளர் வீட்டுக்கு முன்னால அழகான ஒரு பெரிய சாரட் வண்டி, அதாவது குதிரை வண்டி வந்து நிற்கிதுங்க. அதுல இருந்து ஒரு பெரியவர் கீழே இறங்குறார். கூலி தொழிலாளியை கூப்பிடுறார், வெளிவாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீதான் என்னுடைய மகனை காப்பாத்தினியா, ரொம்ப சந்தோஷமாப்பா, இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பெரிய கட்டான டாலர் தொகையை கொடுக்கிறார். உடனே கூலி தொழிலாளி, ஐயா உதவுவது ரெகுலராக எனக்கு கடமைங்க, அதுக்கு பணமெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு பணத்தை வாங்க மறுக்கிறார். அந்த பணக்காரர் பெரியவர் எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணியுமே அந்த கூலி தொழிலாளி பணத்தை வாங்கவே இல்லை. அப்போது பார்த்து அந்த கூரை வீட்டிலிருந்து அந்த கூலி தொழிலாளியின் மகன் ஒருத்தன் எட்டி பார்த்துருக்காப்புல. அவனுடைய முகமே பயங்கர பிரகாசமா இருந்திருக்குது. உடனே அந்த பெரியவர், யாருப்பா அந்த பையன் எட்டி பார்க்குற பையன் அப்படின்னு பார்த்துருக்காப்புல. திரும்பி பார்த்து அந்த கூலி தொழிலாளி, ஐயா இது வேறு யாரும் இல்லைங்க, என்னோட பையன் தான் அப்படிங்கிறாப்புல. என்ன பண்றாப்புல, படிக்கிறாப்லையா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. எங்கெங்கேயே நான் படிக்க வைக்கிறது, நான் செய்கிற கூலி வேலைக்கு எனக்கு சோத்துக்கும் வயிற்றுக்குமே 10 பத்தாம இருக்குது, நான் குடும்பத்தை காப்பாற்றுறது பெரிய வேலைங்க, படிக்கிறதும் இன்ட்ரெஸ்டா இருக்குதுங்க, ஆனால் படிக்க வைக்கலீங்க அப்படின்னு கூலி தொழிலாளி சொல்றாரு. உடனே சரி நீ ஒண்ணுமே பண்ணின்னு சொல்றீல, சும்மா இருக்கான்னு சொல்றீல, அதனால ஒன்று பண்ணு, நான் என்னோட பையனை காப்பாற்றுனீங்கள, அதுக்கு நன்றி கடனா உன்னோட பையனை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், அதுக்கு உண்டான செலவை நானே பார்த்துக்கிறேன், அதனால இனிமேல் உன் பையனை பத்தி நீ கோலப்பட வேண்டாம் அப்படின்னு அவருடைய அட்ரஸை கொடுத்துட்டு அந்த பையனை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறார். அவன் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிச்சு பிரமாதமா ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார். அந்த சிறுவன் தானுங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் ரொம்ப பயன்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெனிசிலின் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிச்ச சர் அலெக்சாண்டர் பிளமிங். அந்த படிப்புக்கு உதவுனார் அந்த பெரியவர் பேர் பார்த்தீங்கன்னா ராண்டால்ஃப் சர்ச்சில். எங்க அந்த பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ராண்டால்ஃப் சர்ச்சில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் தலைவராக விளங்கிய வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார்ல, அவருடைய அப்பாங்க. ஒரு முறை கூட இந்த வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு நிமோனியா காய்ச்சல் தப்பிப்பாரோ பொழைப்பாரோ அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தப்போ அவரை காப்பாற்றியது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெனிசிலின் மருந்து தானுங்க. எப்பவுமே மனசார எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவி இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நமக்கோ நம் சந்ததிக்கோ அது கண்டிப்பா பிரதிபலன் கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக கிராமத்துல சொல்லக்கூடிய பல கதைகள்ல இந்த உண்மை கதை ஒண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஒரு ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல. போயிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு இன்னொரு கதையில் சந்திப்போம்.